Hi friends, welcome to Gentak channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 ஒரிஜினல் வினாத்தாள் 2022 பொது அறிவு பார்க்க போகிறோம் விளக்கமான விடைகளுடன். முதல் கொஸ்டின், கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. பி.டி. ராஜன், பி. முனுசாமி நாயுடு, ஏ. சுப்பராயலு ரெட்டியார், சி. ராஜாஜி, பி. சுப்பராயன். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? பி. 2, 5, 3, 1, 4. ரெண்டாவது உள்ளது ஃபஸ்ட்டு சுப்பராயலு ரெட்டியார், ரெண்டாவது பி. சுப்பராயன், பி. முனுசாமி நாயுடு, பி.டி. ராஜன், சி. ராஜாஜி. இது விளக்கம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் முதலமைச்சர்கள் 1920 முதல் 1939 வரை. சென்னை மாகாண முதலமைச்சர்கள் இவங்க எல்லாருமே. ஏ. சுப்பராயலு அப்படிங்கிறவர் 1920 21 வரை இருந்திருக்காங்க. பனகல் ராஜா அப்படிங்கிறவங்க 1921 1926 வரை இருந்திருக்காங்க. பி. சுப்பராயன் அவர்கள் 1926 முதல் 1930 வரை இருந்திருக்காங்க. பி. முனுசாமி அவர்கள் 1930 முதல் 1932 வரை இருந்திருக்காங்க. பொப்பிலி ராஜா அப்படிங்கிறவங்க 1932 1936 வரை இருந்திருக்காங்க. பி.டி. ராஜன் அவங்க 1936 இருந்திருக்காங்க. கே.வி. ரெட்டி அவர்கள் 1937, சி. ராஜாஜி அவர்கள் 1937 முதல் 1939. இதுதான் தமிழகத்தின் முதலமைச்சர்கள் 1920 முதல் 1939 வரை சென்னை மாகாண முதலமைச்சர்கள் வரிசைப்படி இருக்கு. தவறான இணையை கண்டறிக. மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம், பீகார் ஓரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம். ஆன்சர் சி. 2 மற்றும் 3 தவறான இணை. அப்போ மகாராஷ்டிராங்கிறது ஈரவை சட்டமன்றம் சரியான விடை, ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றங்கிறதும் சரியான விடை. தெலுங்கானா ஓரவை சட்டமன்றங்கிறது தவறு, பீகார் ஓரவை சட்டமன்றங்கிறது தவறு. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். மாநில சட்டமன்றம், ஒரு மாநில சட்டமன்றம் ஓரவை உடையதாகவோ அல்லது இரு அவைகளை கொண்டதாகவோ இருக்கும். தற்போது பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்கள் மட்டுமே ஈரவை சட்டமன்றத்தை பெற்றுள்ளன. ஒரு மாநிலத்தில் சட்டசபை என்பது கீழவை அல்லது முதலவை என்னும் மேலவை அல்லது இரண்டாம் அவை என்று இரு அவைகளை கொண்டிருக்கலாம். அடுத்து, சரியான இணையை தேர்ந்தெடு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் ஷரத் 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது ஷரத் 268. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் ஷரத் 267. ஆன்சர் சி. 1 மற்றும் 2 மட்டும் சரியான விடை, 3 தவறு. விளக்கம். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வரிவாய் பகிர்ந்தளிப்பு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசுகளால் வசூலிக்கப்பட்டு பயன்படுத்தப்படும் வரிகள் ஷரத் 268. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு ஆனால் மாநிலங்களுக்கு அளிக்கப்படும் வரிகள் ஷரத் 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் ஆனால் மத்திய மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ளும் வரிகள் ஷரத் 270. அடுத்து, இந்திய நிகழ்வுசார் அவசர கால நிதி ஷரத் 267. 1950ஆம் ஆண்டு ரூபாய் 50 கோடி கொண்டு இந்திய பாராளுமன்ற சட்டத்தினால் உருவாக்கப்பட்டது. எதிர்பாராத அல்லது அவசர கால தேவைகளின் போது பாராளுமன்ற அனுமதி பெறாமல் குடியரசுத் தலைவர் இருந்து செலவிட அதிகாரம் உள்ளது. செலவிட்ட பின் பாராளுமன்ற அனுமதி பெற்று எடுக்கப்பட்ட நிதி மீண்டும் அதில் சேர்க்கப்பட வேண்டும். மானிய கோரிக்கைகள் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமல் கேட்டல் கூடாது. மானிய கோரிக்கைகள் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும். அதனை ஒப்புதல் அளிப்பது அல்லது மறுப்பது அல்லது குறைப்பது போன்றவைகள் நடத்தப்படும். எபித்தீலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் சி. கார்சினோமா. புற்றுநோயின் வகைகள் திசுக்களின் அடிப்படையில் 3 வகைப்படும். கார்சினோமா, சார்கோமா, லியூகேமியா. கார்சினோமா மற்றும் சார்கோமா எபித்தீலிய மற்றும் சுரப்பிகளின் திசுக்களால் உருவாகிறது. இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகிறது. கார்சினோமா. இவ்வகை புற்றுநோய் தோல், நுரையீரல், வயிறு மற்றும் மூளை ஆகியவற்றில் ஏற்படலாம். இவ்வகை புற்றுநோய் எலும்பு, குருத்தெலும்பு, தசை நாண்கள், அடிப்போஸ் திசு மற்றும் தசைகள் ஆகியவற்றில் ஏற்படலாம். சுமார் 85% புற்றுநோய்கள் இவ்வகையை சார்ந்தவை. 1% புற்றுநோய்கள் இவ்வகையை சார்ந்தவை. கார்சினோமா மற்றும் சார்கோமா. அப்போ எபித்தீலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு காரணம் எது அப்படின்னா கார்சினோமா. இதில் தான் எபித்தீலிய திசுக்கள் இருக்குது. அடுத்து, கார்சினோமாவும் சார்கோமாவும் கொடுத்துட்டாங்க. அடுத்து, லியூகோமியா அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்காங்க. லியூகோமியா அப்படிங்கிறது எலும்பு மஞ்சை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது இதன் பண்பாகும்.
இது இரத்த புற்றுநோய் எனப்படுகிறது. இரத்த புற்றுநோய் அப்படிங்கிறது லுக்கேமியா. இவ்வகை புற்றுநோய் 15 வயதிற்கும் குறைவான குழந்தைகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்து பொறுத்துக. கிர் தேசிய பூங்கா, கார்பட் தேசிய பூங்கா, ராஜ்கீர் தேசிய பூங்கா, ரந்தம்பூர் தேசிய பூங்கா. இதுக்கு ஆன்சர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. கிர் தேசிய பூங்கா குஜராத்லேயும், ஜிம் கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட்லேயும், ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான்லேயும், ராஜ்கீர் வன உயிர்கள் சரணாலயம் ஜார்க்கண்ட்லேயும் இருக்குது. கிர் தேசிய பூங்கா நிறுவப்பட்ட ஆண்டு 1965 குஜராத். சிங்கங்களின் சரணாலயங்களாக உள்ளது. சிங்கங்களின் சரணாலயங்கள் எது அப்படின்னா கிர் தேசிய பூங்கா. இது இந்தியாவில் மட்டுமல்லாத ஆசிய அளவிலும் தனித்தன்மை வாய்ந்தது. அடுத்து ஜிம் கார்பட் தேசிய பூங்கா 1936ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. எந்த ஊரில் அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம். இது இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா. ஹெய்லி தேசிய பூங்கா என்ற பெயர் ஜிம் கார்பட் தேசிய பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஜிம் கார்பட் தேசிய பூங்காவுக்கு முன்னாடி என்ன பெயர் இருந்திருக்கு அப்படின்னா ஹெய்லி தேசிய பூங்கா என்ற பெயரில் இருந்து இந்த ஜிம் கார்பட் தேசிய பூங்கா என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ரந்தம்பூர் தேசிய பூங்கா அப்படிங்கிறது 1980ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. இப்பகுதியான புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழும் உள்ளது. இப்பகுதியில் உள்ள ரந்தம்பூர் கோட்டை புகழ்பெற்றதாகும். ரந்தம்பூரில் தேசிய பூங்காவும் இருக்குது. ரந்தம்பூர் கோட்டையும் புகழ்பெற்றதாக இருக்குது. ராஜ்கீர் வன உயிர்கள் சரணாலயம் 1978ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலம். இது பாண்ட் வன உயிரிகள் சரணாலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாண்ட் வன உயிரிகள் சரணாலயம் எது அப்படின்னா ராஜ்கீர் வன உயிரிகள் சரணாலயம். அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றுகள் யாவை? டிஎன்பிசி குரூப் 4 ஜிகே 2022 இயர். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றுகள் எவை அப்படிங்கிறது. இதில் தாதுக்களை பிரித்தெடுக்கும் முறைகள் அல்லது அடர்த்திக்கும் முறைகள், புவியீர்ப்பு முறையில் பிரித்தல், காந்த முறையில் பிரித்தல், நுரை மிதப்பு முறையில் பிரித்தல், வேதி முறையில் பிரித்தல், அலுமினியம் பெறப்படும் முறைகள், முதல் படிநிலை, இரண்டாம் படிநிலை, தாமிரத்தை பிரித்தெடுக்கும் நிலையில் உருக்கி பிரித்தல். இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. புவியீர்ப்பு முறையில் பிரித்தலுக்கு எடுத்துக்காட்டு ஹேமடைட் Fe2O3 இரும்பின் தாது. காந்த முறையில் பிரித்தலுக்கு டின்ஸ்டோன் SnO2. நுரை மிதப்பு முறையில் பிரித்தலுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஜிங்க் பிளான்ட் ZnS சல்ஃபைட் தாது. வேதி முறையில் பிரித்தலுக்கு எடுத்துக்காட்டு பாக்சைட் Al2O3 + Al2O3.2H2O அலுமினியத்தின் தாது. அலுமினியம் பெறப்படும் முறைகள் 2 முறை இருக்குது. முதல் படிநிலை, இரண்டாம் படிநிலை. முதல் படிநிலைக்கு பேயர் முறை என்று அழைக்கப்படுகிறது. இதில் பாக்சைடு அலுமினியமாக மாற்றப்படுகிறது. இரண்டாம் நிலைக்கு ஹால் முறை என்று அழைக்கப்படுகிறது. இம்முறையில் அலுமினாவை மின்னாற்பகுத்தல் மூலம் ஒடுக்கம் செய்து அலுமினியம் பெறப்படுகிறது. தாமிரத்தை பிரித்தெடுக்கும் நிலையில் உருக்கி பிரித்தல் அப்படிங்கிறது தூளாக்கப்பட்ட கார்பன் மற்றும் மணலுடன் வறுக்கப்பட்ட தாதுவை கலந்து சூடேற்றும் போது காப்பர் மேட் என்றும் மற்றும் கசடுகள் உருவாகின்றன. கசடுகள் நீக்கப்படுகின்றன. காப்பர் மேட்டி அடுத்த படிநிலைக்கு தயாராகிறது. காப்பர் மேட் என்பது காப்பர் சல்ஃபைடு மற்றும் இரும்பு சல்ஃபைடின் கலவையாகும். Cu2S + FeSோட கலவை தான் என்னது அப்படின்னா காப்பர் மேட். அடுத்து கீழ்கண்ட நாடுகளை அதன் மாஸ் மிஷனுடன் பொறுத்துக. ஆன்சர் பி. ஃபஸ்ட்டு ஒன் USA அப்படின்னா சைக்கே, இந்தியா அப்படின்னா மங்கள்யான், ஜப்பான் டெராக்ஸ், சீனா ஜெங்கி. பொருந்தாததை கண்டுபிடி. இதில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சேரல் இரும்புரை தான் பொருந்தாதது. பெருஞ்சேரல் இரும்புரை சங்க காலத்தை சேர்ந்த சேர மன்னர். ஏனைய மூவரும் சங்க காலத்தை சேர்ந்த சோழ மன்னர்கள். பெருஞ்சேரல் மட்டும் சேர மன்னராக இருக்கார். மீதி 3 பேரும் அதாவது இளஞ்சேட் சென்னி, கோச்செங்கானான், பெருநற்கிளி இவர்கள் எல்லாருமே யார் அப்படின்னா சோழ மன்னர்கள், முற்கால சோழர்கள் ஆவர். கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் அறிவிய காலத்தின் சரியான கூற்று எது? ஆன்சர் சி. சிலப்பதிகாரம் அடிமைகளின் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன. சங்கம் அறிவிய காலத்தின் சரியான கூற்று கட்டிருக்காங்க. அப்போ அங்கே 14 கீழ்கணக்கு நூல்கள், 11 நூல்கள் ஒழுக்க நெறிமுறை பற்றி கூறும் நீதி நூல்கள் ஆகும். திருக்குறள், நாலடியார். சி அப்படிங்கிறது 1 மற்றும் 2 சரி. 18 நூல்களை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. அவற்றில் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானவையாகும். இந்த 2 தான் சரி. அப்போ இதோட விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள், 11 நூல்கள் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறும் நீதி நூல்கள். அது என்னலாம் அப்படின்னா இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறும் நூல்கள் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனிவை 40, திருக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி.
அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்களும் முதன்மையானவை எது அப்படின்னா திருக்குறள் மற்றும் நாலடியார். அடுத்து சிலப்பதிகாரத்தின் மூலமாக தமிழகத்தை ஆட்சி செய்த மூவேந்தர்களின் பெருமைகள், பண்டை தமிழரின் அரசியல் நிர்வாகம், பழக்க வழக்கங்கள், நாகரிகங்கள், பண்பாடு ஆகியவற்றை அறிந்து கொள்ள முடியும். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சமண சமயத்தை தழுவியவர் எனினும் அந்த சமயத்தை குறித்தும் உயர்வாகவோ தாழ்வாகவோ அவர் கூறவில்லை. மணிமேகலை இயற்றிய சீத்தலை சாத்தனார் பௌத்த சமயத்தை சார்ந்தவர். மணிமேகலை இயற்றியது யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா பௌத்த சமயத்தை சார்ந்தவர். இந்நூலில் பௌத்த மத கருத்துக்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ளன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. ஆன்சர் பி. 1 2 3 4 வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. புலித்தேவர், குயிலின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரின் இறப்பு. டீட்டெயில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் பூலித்தேவர் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த பூலித்தேவர் நெற்கட்டும் சேவல் பகுதியை ஆட்சி செய்தவர். கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்தவர். கிழக்கிந்திய கம்பெனியரால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் பீரங்கி படகளை கொண்டு பூலித்தேவருடன் போர் புரிந்தார். இப்போரில் நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் ஆகிய பூலித்தேவரின் 3 கோட்டைகளும் 1761ஆம் ஆண்டு மே 16 யூசுப் கானின் வசம் வந்தன. தமிழகத்தைச் சேர்ந்த மருதநாயகம் என்ற புகழ்பெற்ற வீரரே மத மாற்றத்திற்கு பின் யூசுப் கான் என்றும் கான் சாஹிப் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் மீது கிழக்கிந்திய கம்பெனியினர் நம்பிக்கை துரோக குற்றச்சாட்டினை சுமத்தி 1766 இவரை தூக்கிலிட்டனர். யூசுப் கான் மரணத்திற்கு பின் நாடிலிருந்து சுற்றி வந்த பூலித்தேவர் திரும்பி வந்த 1764 மீண்டும் நெற்கட்டும் செவலை கைப்பற்றினார். பின்னர் 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். இது பூலித்தேவரின் இறப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து குயிலியின் இறப்பு அப்படிங்கிறது, இவர் வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவை உடையாள் பிரிவு தலைமையேற்று நடத்தியவர். தன் உடலின் நெருப்பை வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் குதித்தார். எப்போ அப்படின்னா 1780. தன் உயிர் அழிவதையும் பொருட்படுத்தாமல் எதிரியின் ஆயுதங்களை அழித்த வீர பெண்மணி யார் அப்படின்னா குயிலி. வீரபாண்டிய கட்டபொம்மன் அடுத்து கட்டபொம்மனின் இறப்பு எப்படின்னு பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனின் மறைவுக்கு பிறகு பாஞ்சாலக்குறிச்சியின் ஆட்சி பொறுப்பை இவர் தனது 30வது வயதில் ஏற்றுக்கொண்டார். ஆங்கிலேயருக்கு வரி கொடுக்க மறுத்ததால் இவருக்கும் கிழக்கிந்திய கம்பெனியாருக்கும் பகை ஏற்பட்டது. ஜாக்சன் என்ற ஆட்சியர் இவரை பலமுறை சந்திக்க மறுத்து அவமானப்படுத்தினார். இறுதியாக 1798 ராமநாதபுரத்தில் சந்திக்க அனுமதி கொடுத்தார். அங்கு தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியனுடனும் சென்ற கட்டபொம்மனை கைது செய்த ஆங்கிலேயர் முயன்றனர். அங்கு நடந்த மோதலில் கட்டபொம்மனால் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். கட்டபொம்மன் தப்பிவிட்டார். சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார். 1799 செப்டம்பர் 1 அன்று கட்டபொம்மனை சரணடைய கூறி நிபந்தனை ஒன்று அனுப்பப்பட்டது. கட்டபொம்மன் மறுத்ததால் செப்டம்பர் 5 அன்று பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையின் அருகே படைகளை கொண்டு வந்து நிறுத்திய பாணர்மேன் கட்டபொம்மனை சரணடையும்படி கூறி ராமலிங்கனாரை தூது அனுப்பினார். கோட்டைக்குள் தூதுவராக சென்ற ராமலிங்கனார் கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் சேகரித்து வந்து பாணர்மனிடம் கூறினார். புதுக்கோட்டைக்கு தப்பி சென்ற கட்டபொம்மன் எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசனின் துரோகத்தால் காட்டி கொடுக்கப்பட்டார். சிவசுப்பிரமணியனார் செப்டம்பர் 13 அன்று நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். பாணர்மேன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கண் துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றி கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை விதித்தார். அக்டோபர் 16 அன்று திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள கயத்தாறில் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தின் சக பாளையக்காரர்கள் முன் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். அடுத்து மருது சகோதரர்கள் இறப்பு. பெரிய மருது என்ற வெள்ள மருது 1748 முதல் 1801 மற்றும் அவரது தம்பியான சின்ன மருது 1753 முதல் 1801 ஆகியோர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் திறமையான தளபதிகள் ஆவர். முத்துவடுகநாதரின் மறைவுக்கு பின் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்பதற்கு அவருடன் உறுதுணையாய் இருந்தனர். ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல ஜாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக மருது சகோதரர்கள் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். இது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எனப்பட்டது. ஆங்கிலேயர் நடத்திய போரில் சிவகங்கை வீழ்ச்சியடைந்தது. 1801 அக்டோபர் 24 அன்று திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். மருது சகோதரர்கள் தூக்கிடப்பட்ட கோட்டை என்ன கோட்டை அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டை. எந்த வருஷம் அப்படின்னா 1801 அக்டோபர் 24. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான
டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக பெரும் முயற்சி எடுத்தார். அவரது போராட்டத்தை பாராட்டும் வகையில் 1929 அவர் சென்னை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரியார் ஈவேரா அவர்களின் முயற்சியால் தேவதாசி ஒழிப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது. 1930 இம்மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முன்மொழிந்தார். அடுத்து பின்வருவற்றில் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? ஆதி திராவிட மகாஜன சபை. இரட்டைமலை சீனிவாசன் பற்றி பார்க்கலாம். 1850 முதல் 1945 காஞ்சிபுரத்தில் பிறந்த இவர் தீண்டாமையின் கொடுமைகளை அனுபவித்தார். உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கினார். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு ஆகியவற்றில் தலைவராக பணியாற்றினார். தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளை சந்தித்து அவருடன் நெருக்கமானார். 1923 சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினரான ஒடுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூக பிரிவுகளை சேர்ந்த மக்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள செய்தார். B.R. அம்பேத்கருடன் இணைந்து லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேஜை மாநாடுகளில் 1930 மற்றும் 1931 கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் கருத்துக்களுக்காக குரல் கொடுத்தார். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் இவரும் ஒருவர். இவருடைய தன்னலமற்ற சேவைக்காக இவருக்கு ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்கள் வழங்கப்பட்டன. இவருடைய சுயசரிதையான ஜீவிய சரிதை சுருக்கம் 1939 வெளியிடப்பட்டது. இது யாருடையது அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன். ரெட்டைமலை சீனிவாசனுக்கு ராவ் சாஹிப் அப்படிங்கிறது 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 பட்டங்கள் வழங்கியிருக்கிறாங்க. இவருடைய சுயசரிதையான ஜீவிய சரிதை சுருக்கம் 1939 வெளியிடப்பட்டது. சிந்து சமவெளி நாகரங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சியாளர். ஆன்சர் பி. ஃபஸ்ட்டு ஒன்று சன்ஹீதாரோ அப்படிங்கிறது என்ஜி மஜும்தார். அடுத்து லோத்தல் அப்படிங்கிறது எஸ்ஆர் ராவ். பனாவலி அப்படிங்கிறது பிஷட். மிட்டாதல் அப்படிங்கிறது சூரஜ் பான் கொடுத்துருக்காங்க. நகரம் கண்டறிந்தவர். ஹரப்பா நகரத்தை கண்டறிந்தவர் தயாராம் சாக்னி. மொஹஞ்சதாரோ நகரத்தை கண்டறிந்தவர் ஆர்டி பானர்ஜி. அடுத்து சுத்கோ ஜெண்டர் அப்படிங்கிற நகரத்தை கண்டறிந்தவர் ஆர்எல் ஸ்டீன். சன்குதாரோ அப்படிங்கிற நகரத்தை கண்டறிந்தவர் என்ஜி மஜும்தார். ரங்பூர் அப்படிங்கிற நகரத்தை கண்டறிந்தவர் என்ஜி மஜும்தார். லோத்தல் அப்படிங்கிற நகரத்தை கண்டறிந்தவர் எஸ்ஆர் ராவ். பனவாலி நகரத்தை கண்டறிந்தவர் ஆர்எஸ் பிஸ். ஆலம்கீர் நகரத்தை கண்டறிந்தவர் ஒய்டி சர்மா. குல்லி நகரத்தை கண்டறிந்தவர் ஆர்எல் ஸ்டீன். அம்ரி நகரத்தை கண்டறிந்தவர் என்ஜி மஜும்தார். காளிபங்கன் அப்படிங்கிற நகரத்தை கண்டறிந்தவர் கோஸ். சர்கோடடா அப்படிங்கிற நகரத்தை கண்டறிந்தவர் ஜேபி ஜோஷி. தொலைவிரா நகரத்தை கண்டறிந்தவர் ஆர்எஸ் பிஷத். ராகி கார்கி அப்படிங்கிற நகரத்தை கண்டறிந்தவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா. மிட்டாதல் நகரத்தை கண்டறிந்தவர் சூரஜ் பான். அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக. ஆன்சர் ஏ. 2 மட்டும் சரி. 1929 பகத்சிங் பி.கே. தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். விளக்கம். சச்சின் சன்யால், ஜோகேஷ் சட்டர்ஜி ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்ட ஹிந்துஸ்தான் ரிப்ளிகன் அசோசியேஷன் என்ற அமைப்பானது 1928 ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிப்ளிகன் அசோசியேஷன் என்ற பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த அமைப்பின் தலைவராக சந்திரசேகர ஆசாத், சிவராம் ராஜகுரு, சுகதேவ் தாபர், பகத்சிங் ஆகியோர் இருந்தனர். 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டமன்றத்தில் பகத்சிங் குண்டு வீசினார். இந்த நிகழ்வில் யாரும் கொல்லப்படவில்லை. சூர்யா சென்னினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய குடியரசு இராணுவத்தினரின் சிட்டாகாங் துறைமுகப்பட்டினத்தில் பிரிட்டிஷ் அரசு அமைந்திருந்த ஆயுத கிடங்கினை 1930 ஏப்ரல் 18 அன்று கொரில்லா பாணி தாக்குதல் முறையில் தகர்த்தெறிந்தனர். கீழ்கண்டவற்றில் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. சரியான விடை என்ன அப்படின்னா பி. 3, 4, 1, 2. ஃபஸ்ட்டு குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. விளக்கம். குடியரசு 1925, ரிவோல்ட் அப்படிங்கிறது 1928 வருஷம், புரட்சி 1933,
பகுத்தறிவு 1934, விடுதலை 1935 போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசாகும். சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் பெரியார் பல கட்டுரைகளை எழுதினார்.